எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம வீடியோல மே 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். மே 19ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த நாட்டின் உயரிய விருதான கிராண்ட் கிராஸ் ஆஃப் தி ராயல் நார்வேயன் ஆர்டர் ஆஃப் மெரிட் விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் நார்வே. இந்தியாவின் முதல் சூரிய சக்தியில் இயங்கும் பாசி மரம் எங்கு அறிமுகப்படுத்தப்படுகிறது? ஆன்சர் போபால். காமன்வெல்த் செஸ் கூட்டமைப்பின் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் பரத் சிங் சௌஹான். தமிழ்நாடு உணவுத்துறை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் அமுதா. பிரிக்ஸ் கூட்டமைப்பிற்கு 2026ஆம் ஆண்டு எந்த நாடு தலைமை வகிக்கிறது? ஆன்சர் இந்தியா. இந்தியா நார்டிக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? நார்வேல, ஓஸ்லோல. ஆன்சர் ஓஸ்லோ. தமிழகத்தில் உள்ள எத்தனை அம்மா உணவகங்களை சீரமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது? 620 அம்மா உணவகங்களை சீரமைக்க உத்தரவிட்டிருக்காங்க. உலக உயர் ரத்த அழுத்த தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 17ஆம் தேதி. சர்வதேச அருங்காட்சியக தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 18ஆம் தேதி. இத்தாலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஜானிக் சின்னர். மே 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். டுடே கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி இப்போ திருக்குறள் பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் ஊக்கமுடைமை அதிகாரத்துல 10 திருக்குறள் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம விருந்தோம்பல் அதிகாரம் இப்போ ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதனால ஊக்கமுடைமை அதிகாரத்துல இருந்து ஒரு திருக்குறளை நீங்க கமெண்ட் பண்ணிருங்க வித் அதோட பொருளோட சேர்த்து. இப்போ திருக்குறள் பார்க்கலாம். விருந்தோம்பல் அதிகாரத்துல இருந்து, இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இப்போ இருந்தோம்பி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படின்னா என்னன்னா, வீட்டுல நம்ம எல்லா பொருட்களையும் வாங்கி சேர்த்து அது பாதுகாத்து நம்ம இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது வாழ்றோம் இல்லையா? இல்வாழ்வதெல்லாம், இந்த மாதிரி வீட்டுல நிறைய பொருட்களை வாங்கி சேர்த்து அதை பாதுகாத்து நம்ம இல்லற வாழ்க்கை வாழ்வதெல்லாம் எதுக்காக அப்படின்னா விருந்தோம்பி. விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. அதாவது இப்போ வீட்டுக்கு விருந்தினர் வராங்க அப்படின்னா அவங்க நல்லா உபசரிச்சு அவங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், விருந்தோம்பலுக்காக தான் நம்ம இருந்தோம்பி இல்வாழ்வே மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாங்க. ஸோ எதுக்காக வீட்டுல பொருள்லாம் சேர்த்து நம்ம பாதுகாப்பா வச்சிருக்கோம்? வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு உதவுறது, அவங்களுக்கு நல்ல உபசரணைகள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்றோம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாங்க இந்த திருக்குறள்ல. அடுத்த வாட்ஸ்அப்ல இது சயின்ஸ் அண்ட் டெக். சுக்ரயான் 1 திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஆன்சர் சுக்ரயான்னா எந்த கிரகத்தை சொல்லுவோம்? நம்ம வெள்ளியை தான் சொல்லுவோம். ஸோ வெள்ளியை ஆய்வு செய்யணும், வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்யணுங்கிறதுக்காக சுக்ரயான் அப்படிங்கிற திட்டத்தை இஸ்ரோ மேற்கொள்றாங்க. இப்போ இந்த சுக்ரயான் 1 திட்டத்தை மேற்கொள்றதுக்காக அதுக்கான தொழில்நுட்ப உதவிகள், அதுக்கான கருவி உதவிகளை வழங்குறதுக்காக ஸ்வீடன் நாடு இந்தியாவோட ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. சுக்ரயான் 1 திட்டத்துல இப்ப யாரு இணையறாங்க? ஸ்வீடன் நாடு இணையறாங்க. அதே மாதிரி சந்திரயான் 5 பார்த்திருப்போம். அதுல ஜப்பானோட ஒத்துழைப்பு மேற்கொள்வதற்காக ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பாங்க நம்ம பார்த்தோம். சுக்ரயான் 1க்கு ஸ்வீடனோட ஒப்பந்தம். எதுக்காக இந்த ஆய்வு அப்படின்னா, இந்த மிஷன் அப்படின்னு பார்த்தா சுக்ரயான் 1ல வெள்ளி ஆய்வு செய்ய போறோம். வெள்ளியுடைய வளிமண்டலம், அதோடைய மேற்பரப்பு, சூரிய காற்று இடையிலான தாக்கங்கள், இது சம்பந்தமா ஆய்வு செய்ய போறாங்க இந்த சுக்ரயான் 1 மிஷன்ல. 2028ல இதை லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ 2028 மார்ச்ல லான்ச் பண்றதுக்காக பிளான். இந்த வெள்ளி கிரகம் பத்தி பார்த்தோம்னா, இப்போ இந்த சூரிய குடும்பத்துல 2வது கோள் வெள்ளி இருக்கு. ஃபர்ஸ்ட் புதன் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம பூமி இருக்கும். ஸோ இது பூமியோடைய ட்வின் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ட்வின் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இரட்டையர்கள் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி பூமியோட ஒரு ட்வின் பிளானட்டா இந்த வெள்ளி கிரகம் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இஸ்ரோவோட திட்டம் தான் சுக்ரயான் 1. இப்போ ஸ்வீடன் தொழில்நுட்ப கருவிகள் அதோடைய நிபுணத்துவத்தை வழங்குற வகையில இப்போ அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது சைன் பண்ணிருக்கோம். 2028 மார்ச்ல இதை லான்ச் பண்றதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க இஸ்ரோ. இஸ்ரோ அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இஸ்ரோவுடைய ஹெட் குவார்டர் எங்க இருக்கு? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். அடுத்து, நிலவுல இருந்து கனிமங்களை சேகரிச்சுட்டு வர்றதுக்காக சந்திரயான் 4 திட்டம் நெக்ஸ்ட் மேற்கொள்ள போறாங்க. லாஸ்டா சந்திரயான் 3 2023ல மேற்கொண்டிருப்பாங்க. அதன்படி நிலவோட தென் துருவத்துல
அந்த லேண்டர் விக்ரம் லேண்டரை வந்து தரையிறக்கி இருப்பாங்க August 23, 2023. அந்த August 23 நம்ம ஸ்பேஸ் டேவாகவும் செலிப்ரேட் பண்றோம், நேஷனல் ஸ்பேஸ் டே. அடுத்து நிலவுல அணுமின் நிலையம் அமைக்கிறதுக்காக சீனாவும் ரஷ்யாவும் ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. நிலவோட தென் துருவத்துல சந்திராயன் 3 மூலமா LVM-3 ராக்கெட் மூலமா தான் இந்த சந்திராயன் 3 விண்கலத்தை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதே நிலவோட தென் துருவத்துல தரையிறங்கி ஃபர்ஸ்ட் டைம் நிலவோட தென் துருவத்துல தரையிறங்கிய நாடு அப்படிங்கிற பெருமையா இந்தியா வந்து பெற்றிருக்கும். அடுத்து 2028க்குள்ள நிலவுல மனிதர்களை தரையிறக்கிறதுக்காக நாசா திட்டமிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு முன்னோட்டமா ஆர்டமிஸ் 2 அப்படிங்கிற ஒரு மிஷனை வந்து ரீசெண்டா மேற்கொண்டு இருப்பாங்க. ஆர்டமிஸ் 2ல வந்து 4 பேரை அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த பயணம், அந்த ஆர்டமிஸ் 2 தான் மனிதர்கள் விண்வெளியில நீண்ட தொலைவுக்கு சென்ற விண்வெளி பயணம் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டும் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ மத்ஸ்யா 6000 அப்படிங்கிறது ஒரு ஆழ்கடல் வாகனம். இப்போ சமுத்திராயன் அப்படிங்கிற ஒரு திட்டமானது மேற்கொள்றாங்க. ஆழ்கடல்ல போய் அங்கே உள்ள கனிம வளங்களை ஆய்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்கு மனிதர்கள் அனுப்புவதற்காக உருவாக்கப்படக்கூடிய ஒரு வாகனம் தான் மத்ஸ்யா 6000 அப்படிங்கிறது. 6000 மீட்டர் ஆழத்துக்கு சென்று ஆய்வு செய்வதற்காக. மிஷன் மித்ரா இப்போ லடாக்ல லேல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இப்போ விண்வெளிக்கு நிகரான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது, செவ்வாய் கிரகத்துக்கு ஈக்குவலான ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்து அங்கே வந்து விண்வெளி வீரர்கள், கருவிகள் இதெல்லாம் டெஸ்ட் பண்றதுக்காக இந்த மிஷன் மித்ரா லான்ச் பண்ணியிருக்காங்க. ககன்யான் திட்டம் நீண்ட கால விண்வெளி பயணங்களுக்காக அங்கே போகக்கூடிய குழுவினருடைய செயல்திறன், நம்பகத்தன்மை குறித்து தரவுகளை சேகரிக்கிறதுக்காக அவங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் இங்க பண்ணுவாங்க. அடுத்து நாசா வந்து நிலவில் அணுமின் நிலையம் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க 2030க்குள்ள. தமிழ்நாடு ஸ்கீம் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 2 பெண் குழந்தைகள் உள்ள குடும்பத்திற்கு எவ்வளவு நிதி வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் பாத்தீங்கன்னா 50,000. ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு 25,000 கொடுப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து 25,000. ஒவ்வொரு குழந்தைக்கும் 25,000. மொத்தமா 2 குழந்தைக்கு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னா 50,000 கொடுப்பாங்க. ஸோ இப்போ பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ண போறாங்க, முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். ஒரு வீட்டுல வந்து ஒரே ஒரு பெண் குழந்தை தான் இருக்கு அப்படின்னா அந்த குழந்தையோட பேர்ல 50,000 வந்து டெபாசிட் பண்ணுவாங்க. அதுவே 2 பெண் குழந்தை இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் உத்தலா 25,000 ரூபாய்ன்னு சொல்லிட்டு மொத்தமா 50,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா, பெண் குழந்தை மட்டும்தான். ஒரு பெண் குழந்தையோ அல்லது 2 பெண் குழந்தையோ இருக்கலாம். ஆண் குழந்தை இருந்தாங்க அப்படின்னா இதுல பயன்பெற முடியாது. ஆண் வாரிசு இல்லாமல் இருக்கணும், 1 அல்லது 2 பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சோ திட்டம் 1ல வந்து ஒரே ஒரு பெண் குழந்தைன்னா 50,000. திட்டம் 2ல என்னன்னா 2 பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா ஒவ்வொரு பெண் குழந்தையோட பெயர்லயும் 25,000 ரூபாய் தலா வந்து அவங்களுக்கு டெபாசிட் பண்ணுவாங்க. அடுத்து ரீசன்ட் நியூஸ். இப்போ தமிழ்நாட்டுல 500 யூனிட் இலவசம், அதாவது மின்சாரம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க அந்த வீட்டுக்கு வந்து 200 யூனிட் இலவசமா மின்சாரம் கொடுப்பாங்க. ஏற்கனவே வந்து 100 யூனிட் இலவச மின்சாரம் திட்டமானது செயல்பாட்டில் இருக்கு, அதுவும் தொடரும் சொல்லியிருக்காங்க. போதைப் பொருள் தொடர்பான இதை வந்து தடுக்கிறதுக்காக இப்போ பாதுகாப்பு படை அப்படிங்கிறது உருவாக்கப்படும். 69 போதைப் பொருள் தடுப்பு படைகள் உருவாக்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க மாநகராட்சி, நகராட்சிகள்ல. அடுத்து முதல்வருடைய நேரடி கண்காணிப்புல சிங்கப்பெண் அதிரடி படை பெண்களுடைய பாதுகாப்புக்காக இந்த படை தொடங்கியிருக்காங்க. தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். தமிழகத்தில் திறமையான வீராங்கனைகளை கண்டறிய டேஷ் பிரிவு ஏற்படுத்தப்பட உள்ளது. ஆன்சர் திறனாய்வு பிரிவு. இப்போ தமிழ்நாட்டுல நிறைய திறமையான ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இப்போ எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன்னால தகுதியற்றவங்க வந்துடாம தகுதியானவங்களை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திறனாய்வு பிரிவு அப்படிங்கிறது உருவாக்குறாங்க. தமிழகத்துடைய ஒவ்வொரு பகுதியிலையுமே திறமையான வீராங்கனைகளை கண்டறிவதற்காக இந்த திறனாய்வு பிரிவு அப்படிங்கிறது கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இப்போ விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மாநிலம் முழுக்க திறமையை வந்து அடையாளம் காண்றது, அவங்களுக்கு உடல் தகுதி, மனத்திறன் இதெல்லாமே டெஸ்ட் பண்ணி அவங்கள சூஸ் பண்ணுவாங்க. ஸோ விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தான் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்காக்கள். இப்போ நம்ம நேற்று மத்திய பிரதேசத்துல நிறைய நேஷனல் பார்க் வந்து ஆட் பண்ணல. 12 நேஷனல் பார்க் இருக்கு, நான் 5 தான் சொல்லியிருப்பேன். ஸோ அடுத்து மத்திய பிரதேசம் வரும்போது நம்ம அதில் நேஷனல் பார்க் ஆட் பண்ணிடலாம் மீதமுள்ளதை. இப்போ 5 நேஷனல் பார்க் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. என்னென்னு பாருங்க: முதுமலை தேசிய பூங்கா, இந்திரா காந்தி தேசிய பூங்கா, முக்கூர்த்தி தேசிய பூங்கா, கிண்டி தேசிய பூங்கா, அப்புறம் மன்னார் வளைகுடா கடல்சார் தேசிய பூங்கா. இந்த 5 நேஷனல் பார்க் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு.
நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். சாந்தி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2025 ஆண்டு தான் இந்த சாந்தி சட்டம்ங்கிறது இயற்றப்பட்டது. போன வருஷம் வந்து டிசம்பர்ல நாடாளுமன்றத்துல சாந்தி மசோதா கொண்டு வந்து நிறைவேற்றிருப்பாங்க. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அதுக்கு ஒப்புதல் அளிச்சதுக்கு அப்புறமா இது ஆக்டா மாறிடுச்சு, சட்டமா மாறிடுச்சு. இந்த சாந்தி சட்டம் அப்படிங்கிறது எதோட தொடர்புடையது, எதுக்கானது அப்படின்னு பார்த்தா, இப்ப அணுசக்தி மூலமா நம்ம மின்சாரம் உற்பத்தி செய்யறதுக்கு டார்கெட் இருக்கு. ஒரு 100 ஜிகாவாட் மின்சாரத்தை அணுசக்தி மூலமா மின்சாரத்தை அந்த உற்பத்தி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த சாந்தி சட்டம் இதுக்கு எப்படி உதவ போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டுல தான் அணுசக்தி துறை அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இப்போ இதுல பிரைவேட் செக்டாரும் வரலாம், பிரைவேட் கம்பெனியும் அணு உலைகள் அமைக்கலாம், வெளிநாடு நிறுவனங்களும் இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுக்குறாங்க. முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்டோட கட்டுப்பாட்டில் இருந்த அந்த அணுசக்தி துறை இப்போ ஓபன் பண்றாங்க, பிரைவேட் கம்பெனியும் வரலாம், வெளிநாட்டு நிறுவனங்களும் வரலாம்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து நிறைய அணு உலைகள் வரும். ஸோ அப்போ மின்சார உற்பத்தி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். 100 ஜிகாவாட் டார்கெட்டை நம்ம அடைய முடியும் இதனால. இதுல என்ன நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஆபத்து இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அணு உலைகள்ல ஏதாவது ஒரு விபத்து ஏற்படுது அப்படின்னா அணு கதிர்வீச்சு வெளியாகும், நிறைய பேர் உயிரிழப்பாங்க, உடல்நல பாதிப்புகள், அந்த கதிர்வீச்சுனால உடல்நல பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு அசம்பாவிதமான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அதுக்கு இழப்பீட்டு தொகை வழங்குவாங்க இல்லையா. இந்த சட்டத்துல அந்த மாதிரி ஏதேனும் விபத்துகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த நிறுவனங்கள் வந்து 3000 கோடி மட்டும்தான் இழப்பீடு வழங்குறதுக்கு வழிவகை செஞ்சிருக்காங்க. ஒன்லி 3000 கோடி மட்டும்தான் இழப்பீட்டு தொகைன்னு சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் இன்னொன்று என்னன்னா, இப்போ வெளிநாட்டு நிறுவனங்களுடைய இயந்திரங்கள், இப்போ அணு உலைகள்ல பயன்படுத்தக்கூடிய இயந்திரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை வெளிநாட்டுல இருந்து நம்ம வாங்கியிருப்போம். ஸோ அந்த இயந்திரங்களை தயாரிச்ச அந்த நிறுவனங்கள் இழப்பீடு தொகை வழங்குறதுக்கு இதுல வழிவகை செய்யல. இங்க யார் அணு உலை அமைச்சிருக்காங்களோ அந்த நிறுவனம் வந்து இழப்பீடு தொகை வழங்குவாங்க. அது 3000 கோடி தான். வெளிநாட்டிலேருந்து அதுக்கான இயந்திரங்கள் வாங்கியிருப்பாங்க, அந்த நிறுவனங்கள் இழப்பீட்டு தொகை வழங்குறதுக்கு இதுல வழிவகை செய்யலை. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது சம்பந்தமாக தான் கோர்ட்ல மனு தாக்கல் செஞ்சு இப்போ போயிட்டு இருக்கு, உச்சநீதிமன்றம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ், 2026 ஏப்ரல் 1 வந்து வருமான வரி சட்டம் அப்படிங்கிறது 2025 ஆண்டுக்கான வருமான வரி சட்டம்ங்கிறது அமலுக்கு வந்திருக்கு. 1961 ஆண்டு பழைய வருமான வரி சட்டத்துக்கு மாற்றாக இந்த சட்டம் இயற்றப்பட்டது. 2019 ஆண்டு சட்டத்துல திருத்தம் மேற்கொள்ற வகையில 3ஆம் பாலினத்தவர் உரிமைகள் பாதுகாப்பு திருத்த மசோதா 2026 கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்து பொது சிவில் சட்ட மசோதா வந்து இப்போ குஜராத்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஏற்கனவே உத்தரகாண்ட்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. பொது சிவில் சட்ட மசோதாவை சுதந்திரத்துக்கு அப்புறமா அறிமுகப்படுத்திய ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வந்து உத்தரகாண்ட், அதுக்கப்புறமா 2வது மாநிலமா குஜராத் வந்து உருவெடுக்குது. அடுத்து 4 தொழிலாளர் சட்டங்கள் அப்படிங்கிறது இப்போ முழுமையாக அமலுக்கு வந்திருக்கு. மொத்தமா ஒரு 29 தொழிலாளர் சட்டங்களை ஒருங்கிணைச்சு இந்த 4 புதிய தொழிலாளர் சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க. ஊதிய சட்டம் 2019, தொழிலக உறவுகள் சட்டம் 2020, சமூக பாதுகாப்பு சட்டம் 2020, தொழில்சார் பாதுகாப்பு சுகாதாரம் பணிச்சூழல் சட்டம் 2020. இது எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி இம்ப்ளிமெண்டேஷன்ல இருந்த சட்டங்களை ஒருங்கிணைச்சு கொண்டு வந்த புதிய 4 சட்டங்கள் முழுமையாக இது அமலுக்கு வந்திருப்பதா சொல்லியிருக்காங்க. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். கொலீஜியம் என்பது டேஷ். ஆன்சர் நீதிபதிகள் தேர்வு குழு தான் இந்த கொலீஜியம் அப்படிங்கிறது. ஜட்ஜஸ் செலக்ஷன் கமிட்டி. இப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், உயர் நீதிமன்ற நீதிபதி மற்றும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகளை இவங்களை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொலீஜியம் வந்து பரிந்துரை அளிப்பாங்க. கொலீஜியம்ல ஒரு தலைமை நீதிபதி பிளஸ் 4 சீனியர் ஜட்ஜ் வந்து இருப்பாங்க. ஒரு 5 பேர் வந்து இருப்பாங்க கொலீஜியம்ல. இவங்க தான் இவரை வந்து நியமிக்கலாம், உச்ச நீதிமன்ற நீதிபதியா உயர் நீதிமன்ற நீதிபதியா இவர் அப்பாயிண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பரிந்துரை அளிப்பாங்க. அந்த பரிந்துரைக்கு மத்திய அரசு வந்து ஒப்புதல் அளிச்சதுக்கு அப்புறமா குடியரசுத் தலைவர் அவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ நீதிபதிகளை தேர்வு செய்வதற்கான ஒரு குழு தான் கொலீஜியம்ங்கிறது. கொலீஜியம் பத்தி நம்ம இந்திய அரசியலமைப்புல எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. நிறைய ஜட்ஜ்மெண்ட், சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இந்த கொலீஜியம் அப்படிங்கிறது தொடங்கி இருப்பாங்க. ஸோ உயர் நீதிமன்ற நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகளை நியமிப்பதற்காக உருவாக்குன ஒரு தேர்வு குழு தான் கொலீஜியம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ எதுக்காக இதை பத்தி பார்க்கறோம்னா, சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு 19 நீதிபதிகளை நியமிக்கிறதுக்காக கொலீஜியம் வந்து ஒரு பெயர் பட்டியலை வந்து பரிந்துரை அளிச்சிருக்காங்க. அதனாலதான் அதை பத்தி பார்க்கிறோம். கொலீஜியத்துல யார் இருப்பா? இந்திய தலைமை நீதிபதி இருப்பாங்க. அப்புறம் உச்ச நீதிமன்றத்துடைய 4 மூத்த நீதிபதிகள் சொல்லிட்டு 5 நீதிபதிகளை கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த கொலீஜியம். ஸோ கொலீஜியம் என்னென்ன முடிவு எடுப்பாங்க? உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்ற நீதிபதிகள்ல யார் அப்பாயிண்ட் பண்ணலாம், பிளஸ் யாரை இடமாற்றம் செய்யலாம், பணி இடமாற்றம் செய்வாங்களே அப்படி பண்றது, அப்புறம் பதவி உயர்வு யார் யாருக்கெல்லாம் வழங்கலாம்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணுவாங்க.
அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வுக்கான சரியான காரணத்தை தேர்ந்தெடுக்க. நம்ம ரீசெண்டா தான் பெட்ரோல் விலையை டீசல் விலையை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். மறுபடியும் இப்போ வந்து பெட்ரோல் டீசல் விலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, மேற்காசிய போர் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை சமாளிக்கிறதுக்காக எண்ணெய் நிறுவனங்கள் வந்து பெட்ரோல் டீசல் விலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேற்காசிய போர் அப்படின்னா என்னது? ஈரான் அமெரிக்கா இடையே போர் நடக்குது. அந்த போர்னால ஈரான் என்ன பண்ணியிருக்காங்க, ஹோர்மோஸ் நீரிணையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஹோர்மோஸ் நீரிணை வழியாக தான் அங்கே வளைகுடா நாடுகள்லேருந்து சரக்கு கப்பல்கள் வந்து கச்சா எண்ணெய் இந்த ஏற்றிட்டு வந்து இங்கே இறக்குமதி செய்வாங்க மற்ற நாடுகளுக்கு. உலக அளவில் 20% உலக அளவில் நடக்கக்கூடிய கச்சா எண்ணெய் இறக்குமதியில் 20% வந்து எங்கேருந்து தான் நடக்குது? ஹோர்மோஸ் நீரிணை வழியாக தான் நமக்கு நடக்குது. ஸோ அதுலேயுமே 60% கிட்ட நம்ம இந்தியாவுக்கு வந்து ஹோர்மோஸ் நீரிணை வழியாக தான் அந்த கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது வருது. இப்போ இது க்ளோஸ் ஆனதுனால உலக அளவில் எரிவாயு தட்டுப்பாடு, கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால இப்போ பெட்ரோல் டீசல் விலையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நம்ம இந்தியாலையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் நிலவுவதனால கச்சா எண்ணெயோட விலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி உற்பத்தி இதில் விநியோக சங்கிலியில் வந்து பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இது எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஏற்கனவே வந்து பெட்ரோலில் 20% எத்தனால் வந்து கட்டாயமாக கலக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருப்பாங்க போன வருஷம் 2025. ஸோ அதன்படி இந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த எத்தனால் 20% பெட்ரோலில் நம்ம கலக்கிறதுனால ஓரளவு இதை சமாளிக்க முடியுது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. எத்தனால் ஏப்ரல் 1, 2025 நம்ம பெட்ரோல்ல 20% எத்தனால் வந்து கலக்குறோம். எத்தனால் எப்படி உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னா, கரும்பு, மக்காச்சோளம் இதுல இருந்து தான் வந்து எத்தனால் உற்பத்தி செய்யறாங்க. அதனால விவசாயிகளுக்கும் நிறைய வருமானம் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ இப்போ மேற்காசிய போர் காரணமா சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டு இப்போ விலை உயர்வு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. பெட்ரோல்ல 20% எத்தனால் கலக்குறோம், E20 பெட்ரோல் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. 2025 ஏப்ரல் 1 இது நாடு முழுக்க அமல்படுத்தப்படுது. கச்சா எண்ணெயை இறக்குமதியை குறைக்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் உதவுது. நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். விலங்குகளுக்கு எதிரான கொடுமைகளை தடுத்தல் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1960ஆம் ஆண்டு தான் விலங்குகளுக்கு எதிரான கொடுமைகளை தடுத்தல் சட்டம் அப்படிங்கிறது இயற்றியிருப்பாங்க. ஸோ விலங்குகளை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தக்கூடாது, அதை பாதுகாக்கணும், இந்த காரணங்களுக்காக இந்த சட்டம் அப்படிங்கிறது இயற்றியிருப்பாங்க. இப்போ எதுக்காக இந்த சட்டம் பார்க்குறோம்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து இப்போ தெரு நாய்கள் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரீட் டாக்ஸ், அதில் வந்து இப்போ வெறிப்பிடித்த நாய்களா இருக்கு, இல்லைன்னா குணப்படுத்தவே முடியாத அளவு பாதிக்கப்பட்டுள்ள நாய்களா இருக்கு, அல்லது அச்சுறுத்தல் அளிக்கக்கூடிய நாய்களா இருக்கு அப்படின்னா அதை வந்து கருணை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் இப்போ தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த சட்டம் பத்தி பார்க்குறோம். அதுவுமே எல்லா டாக்கையும் கொல்லக்கூடாது. இந்த விலங்குகளுக்கு எதிரான கொடுமைகளை தடுத்தல் சட்டம் 1960, அப்புறம் விலங்குகள் பிறப்பு கட்டுப்பாடு விதிகள் 2023. இந்த இதை பேஸ் பண்ணி சட்டத்திற்கு புறம்பா எந்த ஒரு விஷயமும் பண்ணாம சட்டத்திற்கு உட்பட்டு கருணை கொலையை மேற்கொள்ளணும். ஸோ இப்போ ரொம்ப பாதிக்கப்பட்ட நாயை கொல்லலாம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்கு மருத்துவ டெஸ்ட் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தி எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்துல தான் அந்த நாயை கொல்லணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. சட்ட விதிமுறைகளுக்கு இணங்கி கருணை கொலையை செயல்படுத்தணும். வெறு நாய்களா இருக்கு, குணப்படுத்த முடியாத நாய்களா இருக்கு, ஆபத்தான திருநாய்களா இருக்கு அப்படின்னா அதை கருணை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இப்போ தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இது. ஸோ இந்த மாதிரி கருணை கொலை நாய்களை செய்யலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். நெக்ஸ்ட் சம்மிட். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையிலான உச்சி மாநாடு முதலில் எப்போது நடைபெற்றது? ஆன்சர் 2018. ஃபர்ஸ்ட் 2018 நடந்துச்சு ஃபர்ஸ்ட் எடிஷன், 2022 செகண்ட் எடிஷன், 2026 இந்த இயர் வந்து தேர்ட் எடிஷன். இந்த இந்தியா நார்டிக் நாடுகள் மாநாட்டோடைய 3வது பதிப்பு நடக்குது. நார்வேல ஓஸ்லோட நடக்குதுன்னு நேற்று பார்த்திருப்போம். இந்த நார்டிக் நாடுகள் சொல்றோம் இல்லையா, இதுல 5 நாடுகள் பிளஸ் தன்னாட்சி பிராந்தியங்கள் சேர்ந்து வரும். என்னென்ன நாடுகள்னா டென்மார்க், பின்லாந்து, ஐஸ்லாந்து, ஸ்வீடன், நார்வே, இந்த 5 நாடுகள் தான் நார்டிக் நாடுகள். ஸோ 2018 ஃபர்ஸ்ட் சமிட் வந்து ஸ்வீடன்லையும், செகண்ட் சமிட் வந்து 2022 டென்மார்க்லையும் நடந்துச்சு. 2026 நார்வேல ஓஸ்லோல இந்த மாநாடு நடக்குது. இப்போ நார்டிக் நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா கிரீன் எனர்ஜி. இப்போ நம்ம
இப்போ பசுமை ஆற்றல் அப்படின்னு சொல்லிட்டு ரினியூவபிள் எனர்ஜி பார்க்கணும் இல்லையா. ஸோ அதுல வந்து ரெண்டு நாடுகளுக்கும், அதாவது நார்டிக் நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு, தொழில்நுட்ப வளர்ச்சி, புதுமை சார்ந்த விஷயங்கள் இதுலயுமே ஒத்துழைப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்காக நார்டிக் நாடுகளும் இந்தியாவும் சேர்ந்து கூட்டு நடவடிக்கைகள் அப்படிங்கிறது மேற்கொள்றாங்க. வர்த்தகம், முதலீட்டு உறவுகள் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கு. ஸோ இந்தியா நார்டிக் நாடுகளிடையே ஃபர்ஸ்ட் சமிட் 2018 இப்போ தேர்ட் சமிட் வந்து நார்வேல ஓஸ்லோல வந்து நடக்குது. இந்த நார்டிக் நாடுகள் அப்படிங்கிறது வடக்கு ஐரோப்பா, வட அட்லாண்டிக்ல இருக்கக்கூடிய ஒரு பிராந்தியம். 5 நாடுகள் இருக்கு, பிளஸ் தன்னாட்சி பிரதேசங்கள், கிரீன்லாந்து, ஃபோரோ தீவு, அப்புறம் ஆலண்ட் இதெல்லாமே வந்து இதுல வரும் நார்டிக்ல. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ 2024 வந்து தடையற்ற வர்த்தக கூட்டமைப்பு, ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக கூட்டமைப்பு, யூரோப் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷனுக்கும் இந்தியாவுக்கு முன்னாடியே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்கும், அது அமலுக்கு வந்திருக்கு. அந்த யூரோப் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ல யார் யார் இருக்காங்கன்னா சுவிட்சர்லாந்து, நார்வே, லீச்சென்ஸ்டீன், அப்புறம் ஐஸ்லாந்து. இதுல ஐஸ்லாந்து நார்வேவும் எதுல வர்றது, இந்த நார்டிக் நாடுகள்ல வரக்கூடிய நாடுகள். அடுத்து ஆபேஸ்வரி, சமீபத்தில் காலமான PC கந்தூரி எந்த மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஆவார்? ஆன்சர் உத்தரகாண்ட். உத்தரகாண்ட் மாநிலத்துடைய முதலமைச்சரான PC கந்தூரி அவர்கள் வந்து இப்போ சமீபத்துல காலமாயிருக்காரு. 2 தடவை உத்தரகாண்ட்ல இவர் சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்காரு. ஸோ 2 தடவை எப்போ பண்ணா 2007 to 2009, 2011 to 2012 இந்த 2 டைம் பீரியட்ல அவர் வந்து முதலமைச்சர் இருந்திருக்காரு. அடுத்து இம்பார்ட்டன்ட் டே, உலக தேனீ தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 20. ஸோ ஒவ்வொரு வருஷமும் மே 20ஆம் தேதி நம்ம வேர்ல்டு பீ டே, அதாவது தேனீ தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்றோம். ஸோ இப்போ நவீன தேனீ வளர்ப்புடைய முன்னோடின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய ஆண்டன் ஜான்சா அவருடைய பர்த்டே மே 20 தான் நம்ம இந்த தேனீ டேவா செலிப்ரேட் பண்றோம். தேனீகளுடைய முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக இந்த டே. ஸோ தீம் என்னன்னா பி டுகெதர் ஃபார் பீப்புள் அண்ட் பிளானட், எ பார்ட்னர்ஷிப் தட் சஸ்டைன்ஸ் அஸ் ஆல் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் இந்த தேனீ தினத்திற்கான தீம். ஆண்டன் ஜான்சாவுடைய பர்த்டேவை செலிப்ரேட் பண்றோம். அடுத்து இம்பார்ட்டன்ட் டே, உலக அளவியல் தினம், வேர்ல்ட் மெட்ராலஜி டே. எப்போ அப்படின்னா மே 20. பி டேவும் 20 தான், இந்த மெட்ராலஜி டேவும் 20 தான். ஸோ 1875 மீட்டர் உடன்படிக்கை அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கும். ஸோ உலக அளவுல பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான அளவு அப்படிங்கிறது நம்ம பயன்படுத்தினாதான் இந்த ட்ரேடு, நம்பகத்தன்மை அதெல்லாம் சரியா இருக்கும். ஸோ அதுக்காக ஒரே அளவுல ஒரே மாதிரியான அளவுகள் அப்படிங்கிறது மீட்டர், கிலோகிராம் இந்த மாதிரி அளவுகள் அப்படிங்கிறது பயன்படுத்துறோம் இல்லையா. ஸோ 1875 மீட்டர் உடன்படிக்கை கையெழுத்தானதுனாலதான் நம்ம இந்த உலக அளவியல் தினமா செலிப்ரேட் பண்றோம். ஸோ தீம் வந்து மெட்ராலஜி பில்டிங் ட்ரஸ்ட் இன் பாலிசி மேக்கிங் அப்படிங்கிறது தான் தீம். ஷார்ட் நியூஸ், இப்போ தமிழ்நாட்டில் அரக்கோணம் டு செங்கல்பட்டு இடையே வந்து இரட்டை ரயில் பாதை அமைக்கிறதுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. 993 கோடி ஒதுக்கீட்டுல நிதி ஒதுக்கீட்டுல இது அமைக்க போறாங்க. அடுத்து ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வந்து வாங்கலாம்னு சொல்லிட்டு இன்னொரு 1 மாசத்துக்கு வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க அமெரிக்கா. அடுத்து இந்தியாவுக்கு $428 மில்லியன் அப்பாச்சி ஹெலிகாப்டர், அப்புறம் இன்னும் சில ஹெலிகாப்டர் பீரங்கிகள்லாம் வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கோடியில் அப்படின்னு பார்த்தா $428.2 மில்லியன், சுமார் 4145 கோடி மதிப்பீட்டில் வாங்குறதுக்கு அமெரிக்காவோட வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. வாங்குறது இல்லை, இங்கே உள்ள ஏற்கனவே அமெரிக்காட்ட பை பண்ணியிருப்பாங்க இல்லையா விமானங்கள், பீரங்கிகள்லாம், அதை வந்து இன்னும் அதோடைய காலத்தை நீட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்கான உபகரணங்கள்லாம் வாங்குறாங்க, கருவிகள்லாம். அடுத்து மே 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். அதுக்கு முன்னாடி இப்போ 25ஆம் தேதி குரூப் 1 பாலிட்டி பேட்ச், ஹிஸ்டரி பேட்ச், எக்கனாமி பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். சுக்ராயான் 1 திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஆன்சர் வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்தல். முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 2 பெண் குழந்தைகள் உள்ள குடும்பத்திற்கு எவ்வளவு நிதி உதவி வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஒரு குழந்தைக்கு 25,000 ரூபாய். ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் 25,000 ரூபாய். தமிழகத்தில் திறமையான வீரர் வீராங்கனைகளை கண்டறிய டேஷ் பிரிவு ஏற்படுத்தப்பட உள்ளது? திறனாய்வு பிரிவு. சாந்தி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 2025ஆம் ஆண்டு. கொலிஜியம் என்பது டேஷ்? ஆன்சர் நீதிபதிகள் தேர்வு குழு.
பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை உயர்வுக்கான சரியான காரணத்தை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் மேற்காசிய போர் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு. விலங்குகளுக்கு எதிரான கொடுமைகளை தடுத்தல் சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 1960ஆம் ஆண்டு. இந்தியா நார்டிக் நாடுகள் இடையிலான உச்சி மாநாடு முதலில் எப்போது நடைபெற்றது? ஆன்சர் 2018. சமீபத்தில் காலமான PC கந்தூரி எந்த மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர்? ஆன்சர் உத்தரகாண்ட். உலக தேநீர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? மே 20ஆம் தேதி. உலக அளவியல் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 20ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.